தந்தானா போட்டே தந்தான கடி தந்தான கடி தந்தானா காத்துக் கொண்டிருக்கிறது. நாளை தினம் இதை எடுத்து சந்திப்போம். நாட்டு தளபதி என்னுடைய மாமா என்னை பார்த்து ஒரு வார காலங்கள் ஆகிறது. இன்றைக்கு வந்து அவர்கிட்ட பேசவே கூடாது. ரெண்டுல ஒன்று பார்த்தே ஆகணும், பேசக்கூடாது. வேல்வழி, இதை வந்துவிட்டேன் கண்ணே, வந்துவிட்டேன். உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடத்தில் ஆசை வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காகவே ஆசை ஆசையா ஓடி வந்திருக்கேன். ஏன் இப்படி மௌனமா இருக்க? வேல்வழி, வேல்வழி, நான் சொன்ன வார்த்தை கேளு, பேசுடி. வேல்வழி, பேச வேண்டுமா? என்ன வார்த்தை சொன்னாலும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பேச போறது கிடையாது. என்ன வார்த்தை சொன்னாலும் உங்ககிட்ட நான் பேச போறது கிடையாது. நான் சொல்லு வார்த்தை கேள். கேட்க முடியாது. என்ன வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டேன். பேச. வேல்வழி, 16 வயசு தொடங்கலையே பத்தி பேசுது. வயசு தொடங்கலையே பத்தி பேசுது. வயது வந்தான் மகனை யாடை தானும் காட்டுது, யாட காட்டி போகுது. 16 வயசு தொடங்கலை பத்தி பேசுது. என்னதாண்டி கோவம் இது? என்னடா கோவமா? ஆமா. என்னடா சொன்னாலும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன். உங்க காதுல செவுடா. என்ன வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டேன். சுமதி பொண்ணு அழகாக பேசினா, அவ பேச கேட்டினா மதி மயங்கி போனான். சுமதி பொண்ணு அழகாக பேசினா, அவ பேச கேட்டினா மதி மயங்கி போனான். மவனோடு தேட்டரில் படம் பார்க்க போனான். மவனோடு தேட்டரில் படம் பார்க்க போனான். படம் பார்த்து வந்ததும் வேறு ஜோடியுடன் கண்டினான். படம் பார்த்து வந்ததும் வேறு ஜோடியுடன் கண்டினான். 16 வயசு மகன் பத்தி பேசுது. வயது வந்தான் மகனை ஜாடை தானும் காட்டுது, ஜாட காட்டி போகுது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கென்று இருப்பது எல்லாமே என் வேல்விழி, நீ ஒருத்தின் இருக்க. அதற்காக ஏண்டி இப்படி கோபமா இருக்க? பேச முடியாது. என்ன வார்த்தை சொன்னாலும் பேச முடியாது. காதல் செய்யும் வாலிபர் என் பாட்ட கேளுங்க, என் பாட்ட கேட்டு விட்டு திருந்த வழி பாருங்க. காதல் செய்யும் வாலிபர் என் பாட்ட கேளுங்க, என் பாட்ட கேட்டு விட்டு திருந்த வழி பாருங்க. ஆண்கள் எல்லாம் பெண்களின் விளையாட்டு பொம்மைகள்,
ஏண்டி கோவம் இது? பேச முடியாது சொல்றேன் கேட்கலையா? என்ன வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டேங்க. வேல்விழி, எனக்கென்று எல்லாமே நீதான் இருக்க. ஏண்டி இப்படி கோவமா இருக்க? ஆமா, பேச மாட்டேன்னு சொல்றேன் கேட்கலையா? உங்க காது நான் செவிடா? கட்சியில காது செவிடா போச்சியா? வேல்விழி, என் உயிரே நீ தாண்டி. நான் சொல்ல வார்த்தைகளை பேசுறி. என்ன வரைச்சாலும் சரி, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்னதான் பாசமா பேசினாலும் பேச மாட்டாயா? முத்துமணியே ஏனோ மறந்து விட்டாய் இந்த காதலனை, நீராய் கலங்க வைத்தாய் எந்த நண்பை அறியலையா, நீ செய்வது தவறில்லையா, என்னை மறந்தாலும் உன்னை மறப்பேனா உடல் மண்ணில் போகும் வரை. முத்துமணி ஏனோ மறந்து விட்டாய் இந்த காதலனை, நீராய் கலங்க வைத்தாய். ஏய், நான் என்னத்துக்கு லோல் போட்டுக்கிறேன்? நீ சுத்தி ரவுண்ட் கட்டிங்கிறா? என்ன பேச மாட்டேன்னு சொல்றேன் கேட்கலையா? பேச மாட்டியா? சத்தியமா உயிரே போன பேச ஏய், மாட்டேன். நீ வேணா எனக்கு போடி. எங்க மாமா என்னை விட்டு போறீங்க? இது பாசமா இல்ல வேசமாடி பாய்க்குள்ள? சொல்லாதீங்க மாமா. இவ்வளவு பாசம் வச்சுங்கிற ஏன்டி இப்படி பிராஜி தள்ளுற? போவதான். கோவமா? ஆமா. ஏன்? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த காலத்து ஆம்பளை பசங்களா பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துட்டு சொல்லு விட்டு லோ 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 லோன்னு திரிகிறானுங்களே. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிற நீங்க? இந்த காலத்து ஆம்பளைங்க நாங்க பொம்பளை பசங்களை பார்த்துட்டு சொல்லி விட்டு லோ லோ சுத்துறோமா? ஆமா. நாங்களா பொடி பைத்தியக்காரி. ஏன்? ஆம்பளைங்க முகத்தை பாரு, பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அமைதியா ஹரிச்சந்திர மாதிரி உட்காந்துங்கிறாங்க பாரு. ஹரிச்சந்திர மாதிரி தான். ஆமா, சத்தியமா ஹரிச்சந்திரன் கிடையாது. ஏய், உம்மால ஹரிச்சந்திரனே தான் கிடையாது. ஒரு பொம்பளை பார்த்து ஆம்பளைங்க நாங்க சொல்ல வரோம் சொல்றியே, ஒரு பொம்பளை பார்த்து ஆம்பளை நாங்க சாதாரணமா சொல்ல விட மாட்டோம். அப்படியே சொல்ல வரணும் வச்சுக்க. அதுக்கு காரணமே பொம்பளைங்க நீங்க பண்ற லொல்லு தான். நாங்க பண்ற லொல்லா? ஆமா. என்னங்க லொல்லு? என்ன லொல்லு? எல்லாம் காலம் கட்டு போச்சு, காலம் கட்டு போச்சு, காலம் கட்டு போச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. சத்தியமா சொல்றேன், காலம் அப்படியே தான் இருக்கு, நம்ம தான் கெட்டு போட்டோம். நம்ம தான் கெட்டு போயிருக்கோமா? ஆமா. நீங்க சொல்ல வார்த்தை புரியல எனக்கு. புரியல? ஆஹா. பொண்ணா பிறந்தா புடவை கட்டணும். ஆமா. அதுதான் பெண்ணுக்கே பெருமை. உண்மைதானே? இந்த காலத்து பொண்ணுங்க என்னென்னவோ ட்ரெஸ் பண்ணுங்க, எங்க கண்ணு எங்க பகுதுன்னு எங்களுக்கே தெரியல. என்ன ட்ரெஸ் பண்றாங்களா? ஆமா. என்ன ட்ரெஸ் பண்றோம்? போறது ஒழுங்கா போட்டா தானே. என்ன ஒழுங்கா போடல? ஒழுங்கா போட்டா தானடி. ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டும், கது வச்சு ஜாக்கெட்டும், ஜீன்ஸ் பேண்ட்டும், டி-ஷர்ட்டும், நைட்டியும், இந்த மாதிரி கரமாந்திரம் துணியும் போட்டா ஏண்டி நாங்களாம் சொல்ல விட மாட்டோம். காலத்து ஃபேஷன்ங்க நியூ மாடல். இப்ப டைட் ஃபிட்டிங் வர வந்துட்டுக்குதான். ஆமா ஆமா. என்னதுன்னு கேள. நியூ மாடல். லெகின்ஸ் லெகின்ஸா? ஆமாங்க, அத போட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் இந்த காலத்து லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட் மாடல். ஏய், நான் பார்க்க தான் பந்தாவா இருப்பேன். நான் பச்சை பொறிக்கு உம்மால குமுறி குமுறி ஜாக்கிரதை. ஏங்க, ஓ, எதுக்காக கும்புறுவீங்க? வேல்விழி, சொல்லுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த காதல இருக்கிற விருப்பம் சொல்லுறப்போ சத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கா தெரியுமா? எப்படி சொல்றீங்க? ஏன் இருக்கா தெரியுமா? ஏன் இருக்காது? கல்யாண பந்தல இங்க இருந்து பாக்குறது ரொம்ப லட்சணமாவே இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப லட்சணமாவே இருக்கும். கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும். ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு பார், ஆம்பளை எப்படி இருப்பான்? எப்படி இருப்பீங்க? மம்மால வவ்வால் மாதிரி தொங்கி போய் கட்டி தொங்கி போய் கிடப்பீங்க. ஆமா. புரியலங்க. அதுல ஒரு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. முக்கியமான வேலையா? ஆமா. என்ன வேலைங்க? அந்த வேலையை பத்தி சொல்றேன், கிட்ட பேசுறியா? முதல்ல சொல்லுங்க, பிறகு நான் பேசுறேன். அப்படின்னா கதையை கேட்டு பிறகு பேசுறேன்ற. ஆமா. வேல்விழி, சொல்லுங்க. வீட்டுல எலி தொலை தாங்க முடியல, எல்லோரும் எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. எலி தொல்லை தாங்க முடியல, எலி பிடிக்க எலி பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த எலி பெட்டிக்குள்ள வடையோ கருவிட சுட்டு வைப்பாங்க. அந்த எலி என்ன செய்யும் தெரியுமா? என்னங்க செய்யும்? பெட்டிக்குள்ள இருக்கும் வடையை காத்தப்பட்டு பெட்டிக்கு உள்ள போகும். உள்ள போகுமா? உள்ள போய் அந்த வடையை தொட்டலுமே பொட்டி மூடிக்கும். தொட்ட உடனே மூடிக்குமா? ஆமா. அப்புறம் உள்ள போன எலி எலியே அது உள்ளதான் சுத்தி கிடக்கணும். உள்ளதான் சுத்தி கிடக்குமா? அந்த மாதிரிதான் பாவடிக்கும் தாவணிக்கும் ஆசைப்பட்டு என்ன போல ஆம்பளைங்க நாங்க யாருமே சுத்த மாட்டோம். சுத்த மாட்டீங்களா? ஏன்னு கேளு. நாங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் பாரு. ஹரிச்சந்திரன் ஒத்துக்கணுமா? ஆமா. மூஞ்சிகளை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படின்னா பேச மாட்டேன். ஏங்க, உங்களை கட்சியா கண்ண கண்ணியா பேசி போடுவேன். உங்ககிட்ட பேசாத யாருக்கிட்ட நான் பேச போறேன் மாமா. அதானே என் மேல உனக்கு அவ்வளவு லவ், அவ்வளவு ஒரு காதல் இப்ப அப்படியே கவிக்குது.
நாம் இருவரும் தேனில் விளையாட வேண்டும். அப்படியா? தெம்மாங்கு பாட வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த செந்தூர பூவுக்கேற்ற பூந்தோட்ட காவல்காரனாக நான் இருப்பேன். என் இதயத்தினுடைய இனியவளை பெண் குலத்தின் பொன்மலுக்கு செல்லம் அம்முக்குட்டி புஜ்ஜுக்குட்டி. புஜ்ஜுக்குட்டினா என்ன? உம்மால நாய்க்குட்டி அப்படின்னு உன்னை சொல்லுவனா? உன்னை பாசமா சொல்றேன் செல்லம். வேல்விடி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சம் கொடுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இழுக்குதடி. என்னத்தான் நாம் இருப்பது சந்தோஷமாக ஆடினாலும் பாடினாலும் சரி, என் மனதில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை கண்ணே, ஆறவில்லை. என்ன காயங்க? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. வேல்விழி, நான் ஒரு நாடகம் எழுத போகிறேன். என்ன நாடகம்? சூழ்ச்சி நாடகம். இந்த நாடகம் சூழ்ச்சி நாடகம். அதில் நல்லதொரு பாத்திரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நல்லதொரு பாத்திரத்தை எனக்கு கொடுக்க போறீங்களா? பாத்திரம் உங்க எதுனா ஓடுன்னு நினைச்சிட்டேன். நான் எழுதும் நாடகத்தில் நல்லதொரு கதாபாத்திரத்தை உனக்கு தரப்போகிறேன். அப்படியா? அதில் திறமையாக நடித்து காட்டுவதுதான் உன்னுடைய திறமை. ஆமா, நீங்க சொல்ல வார்த்தை சத்தியமா புரியல எனக்கு. இன்னுமா புரியல? அருகே வா, காதை கொடு. இதை மட்டும் நீ செய்து முடித்து விட்டால் இந்த நாட்டுக்கு ராணி நீ, இந்த நாட்டுக்கு ராஜா நான். கவலை என்பது உங்களுக்கு வேண்டாம். ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் ஒரு பெண் இனத்தால் இந்த விரலால் விஷத்தை கலக்கலாம், விரலால் வீணையை மீட்டலாம். மட்டும் காட்டுங்க, நான் உரலையே முழுகி காட்டுறேன். புள்ளி மட்டும் வைங்க, அழகான கோலமே போட்டு காட்டுறேன். நீங்க கோடு மட்டும் கிழிங்க. இதுனா பைபாஸ் ரோடு, இது விட பெரிய பைபாஸ் ரோடு நான் போட்டு காட்டுறேங்க. நாங்க பேசுவதனுடைய காதலி வேல்விழிதானா என்று சற்று நான் மெய்மறந்து போய்விட்டேன். வேல்விழி, நீ சொல்லும் வார்த்தையை கேட்கும் போதே இவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கின்றால், இது நீ செய்து முடித்து விட்டால் எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கும். சொல்வது மட்டும் கவனமாகவும் சிறப்பாகவும் நீ செய்து முடித்தால் இந்த நாட்டையே நாம் கைப்பற்றி விடலாம். இந்த நாட்டுக்கு ராணி நீ, இந்த நாட்டுக்கு ராஜா நான். அங்கதாங்கிறியா? அங்கதாங்கிறியா? நீ அங்கதான் கிடக்கணும். போகலாமா? எப்படி எப்படி தெரியுமா? இன்பமே நீ சொல்லும்
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓ லலலா லலலா. வணக்கம். கன்னி தமிழ் நாடு நம் கண்ணைக்கு பிறந்த நாடு, எத்தனையோ ஆர்வத்தை புரிந்த நாடு. எந்நாட்டில் பொன்னாக வழங்கக்கூடிய இந்த வேதபுரி நாட்டிலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து மாதத்தில் பேர் பெற்ற சிறுசு போல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு தங்கை ஒப்பனை சென்று தங்கை உங்க தங்கச்சி. சொல்லிவிட்டு போனவர் இதுவரையில வரவில்லையே. போன் பண்ணாலும் போன் பிசி பிசி வருது. ஒருவேளை என்ன ஏழை பிள்ளை வர்றதுக்கு இருப்பாரா?